ஹே காய்ஸ், இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் Facebook உடைய கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரீட் பண்றதே கிடையாது, அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், உங்களுடைய பிரைவசி பாலிசிஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரிஜெக்ட் ஆகாது. இன்கேஸ் இந்த உங்களுடைய ஆட்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்ல, அதாவது ஆட்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரிசீவ் ஆகாது, அதாவது ரீஃபண்ட் விஷயம் ஆகாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த கைட்லைன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அது என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இது ரீட் பண்ணுங்க. ஏன்னா ரீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மேண்டட்ரி. இது எல்லாமே நீங்க கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கூட நீங்க ரீட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிஜெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா நார்மலா ஏனோதாரன்னு வந்து பண்ண ஆட்ஸ் நம்ம ரன் பண்றப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மேக் மணி ஆன்லைன், ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம், ஏர்ன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்க போடுறீங்க அப்படின்னா 100% ரிஜெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கைட்லைன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய லைசன்ஸ், அதாவது ஐடி கார்டு இருக்கு இல்லையா, லைசன்ஸோ இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டோ அபவ் 18. ஓகேங்களா? ஸோ அபவ் 18 உங்களுக்கு பண்ணா அவங்களுடைய ஐடிஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணுமே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அண்டர் 18 நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க இல்ல காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அண்டர் 18 இருக்கிறவங்க வந்து பண்ணா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம் மேண்டட்ரி. ஸோ இந்த ஐடி இருக்கிற நேம்ல தான் உங்களுடைய ப்ரொஃபைல் நேமும் இருக்கணும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அக்கௌண்ட் நேமும் இருக்கணும். பிசினஸ் அக்கௌண்ட் நேம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு படி தான் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் இருக்கணும். ஏன் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுடைய ஆட் வந்து பண்ண ரிஜெக்ட் ஆகி டிசேபிள் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஐடி கார்டு கேட்பாங்க. ஸோ அந்த ஐடி கார்டு படி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா ஈஸியா வந்து ரீஃபண்டும் வாங்கிடலாம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால ஐடி கார்டு படி உங்களுடைய ப்ரொஃபைல் நேமும் இருக்கணும், பிசினஸ் அக்கௌண்ட் நேமும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மெயின் மேண்டட்ரி. இன்கேஸ் உங்களுடைய ஐடி கார்டு படி உங்களுடைய நேம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணி அதை மாத்துங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ரொம்ப வருஷமா இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்னா அதுல ஆட் அப்படிங்கிற விஷயம் ரன் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 months ஆக்டிவா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது மேண்டட்ரி. ஸோ இது எல்லாமே உங்களுடைய லீகல்ஸ் அண்ட் பாலிசிஸ்ல எல்லாமே இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி நிறைய ஸ்பேமிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணக்கூடாது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ். ஸோ ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஆக்டிவான ஒரு லேண்டிங் பேஜ் கொடுத்தீங்க, ஒரு கரெக்டான ஒரு லேண்டிங் பேஜ் கொடுக்கல அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய ப்ராடக்ட்க்கு தகுந்த மாதிரி பிச் பண்ணுங்க. ஸோ அதை பிச் பண்ணுறதை தாண்டி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி நிறைய பேர் வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறீங்க. ஸோ அதனால பண்ணீங்க அந்த ஒரு மிஸ்மேட்ச் அப்படிங்கிற விஷயம் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அது எல்லாமே அதுக்காக தான் இந்த ரீட் பண்ணுற சொல்கிறேன். ஓகேங்களா? அடல்ட் கண்டென்ட், ட்ரக்ஸ், ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேல் பண்ணக்கூடாது ஆட்ஸ்ல. நெக்ஸ்ட் இதை பாருங்க, பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணக்கூடாது. அதுக்காக நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட் போய் ரீட் பண்ணுங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் கம்ப்ளீட்டா 1 by 1 லேர்ன் பண்ணிட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட்டா A to Z இந்த ஓவர் வியூல இருந்து திங்ஸ் யூ ஷுட் நோ அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் நீங்க லேர்ன் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறத தாண்டி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியல அப்படின்னா கம்ப்ளீட்டா இது கூகுள் டிரான்ஸ்லேட்ல பண்ணி கம்ப்ளீட்டா தமிழ்ல கூட நீங்க ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் ரீட் பண்ணுங்க. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், அது எப்படி வந்து பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.